எதுவும் எனதில்லை. ஒண்ணும் எதுவும் என் கைவசம் இல்லை. எதுவும் தவறில்லை, குற்றமில்லை. நத்திங் இஸ் ராங். எதுவும் எனதில்லை. நத்திங் இஸ் மைன். எதுவும் என் கைவசம் இல்லை. கையறு நிலைன்னு சொல்லுவாங்க. என் கைவசம் இல்லை, எதுவும் என் கைவசம் இல்லை. எதுவும் குற்றம் இல்லை. நத்திங் இஸ் ராங். 3 ஸ்லோகன்ஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு விளக்கம் சொல்றேன். அப்படி நீங்க சுயமா சிந்திச்சு இப்ப நான் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கா, அர்த்தம் இருக்கா அப்படின்னு உங்க வாழ்க்கையை ஒட்டி. நான் நத்திங் இஸ் ராங்னு சொன்னேன், ஆமான்னு உடனே சொல்லக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க அப்புறம் ஆராய்ச்சி போறோம். என்னைக்கு நீங்க இந்த 3 ஆமா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு தகுதி உன நோக்கி வேகமா வரும். தயிர் வெண்ணெய் ஆகணும். தயிர் வெண்ணெய் ஆகணும். அது வெண்ணெய் ஆவதற்கு என்னென்ன ரசாயன பௌதீக மூலக்கூறுகள் வேண்டுமோ அது அந்த தயிர்லயே இருக்கு. அது இன்ஹரண்ட் எனர்ஜி அண்ட் இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ்ன்னு 2 வார்த்தையில சொல்லும். உள்ளார்ந்த ஆற்றலும் உள்ளார்ந்த தன்மை. ஆனா உள்ளார்ந்த தன்மை என்ன, தயிருக்குள்ள வெண்ணெய்ங்கிற தன்மை உள்ளார்ந்து இருக்கு. அதை திரண்டு வர வைக்கக்கூடிய ஆற்றலும் உள்ளார்ந்து இருக்கு. இன்ஹரண்ட் எனர்ஜி அண்ட் இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் 2 எழுதி கொள்ளுது. தயிர் வெண்ணையாவதற்கு நல்ல உதாரணம் இதை வச்சுதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். தயிர் வெண்ணையாவதற்கு என்னென்ன ரசாயன பௌதீக கூறுகள் வேண்டுமோ அவைகள் தயிருக்குள் உள்ளார்ந்த தன்மையாக உள்ளார்ந்த ஆற்றலாக இருக்குது. இதுதான் இயல்பு ஊக்கம், ரகசிய ஏற்பாடு, சீக்ரெட் செரிமனி ஆஃப் த ட்ரூத். இதெல்லாம் நீங்க நல்லா சிந்திக்கணுங்க. விஷயம் எங்க போகுது தெரியுமா உங்களுக்கு? ஞானமாக தயிருக்குள்ள வெண்ணெய் இருக்கு. தயிரை கொண்டு ஸ்கேன் சென்டர்ல கொடுத்து வெண்ணெய் இருக்கா பாருன்னா இல்லைன்னு அந்த கருவியால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நமக்குள்ள ஞானம் இருக்கு. இறைவன் ஞானம் வேறு, இறைவன் வேறு அல்ல. ஞானம் என்றால் பேரறிவு, இறைவன் என்றால் பேரறிவு, டோட்டல் கான்சியஸ்னஸ். இட் இஸ் இன்ஹரன்ட்லி வித்தின் அஸ். என்ன வேணும்? பக்குவம். தயிர் வெண்ணையாகக்கூடிய பக்குவம், நீர் நீராவியாக ஆக வேண்டிய பக்குவம், 100 டிகிரி பாயிலிங் பாயிண்ட் வரணும். இப்ப என்ன, நம்மளை பாயில் பண்ணும், தரமாற்றம். எப்படி? எதுவும் எனதில்லை என்கிற புரியுது. எதுவும் எனதில்லை என்று புரியுது. அது எப்படி சார்? எனக்கு வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, கார் இருக்கு, மாத வருமானம் இருக்கு, எவ்வளவு இருக்கு, நீ எதுவுமே இல்லைங்க. இங்கதான் ஒரு முரண்பாடு. ஆனாலும் புரிந்து கொள்ள வேண்டியது எதுவும் எனக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா புரியும். நான் ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களை சில புதிய அன்பர்கள் இருக்கலாம், அல்லது நீங்களும் மறந்து இருக்கலாம், கேட்டும் மறந்து இருக்கலாம். எப்ப மறப்பீங்க? அதை பற்றி சிந்திக்காம இருந்தீங்க. ஒரு ஸ்லோகம் சொன்னா அது சுருக்கமான வாக்கியம், ஆனா நிரம்ப கருத்துக்கள் உடைய. நீங்க வேதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அத ஸ்லோகம் சொல்லும். அது பாராயணம் பண்ணி பாடுவாங்க, அர்த்தம் இல்லை. அது பாராயணம் பண்ணுவதற்கு இல்லை, அது புரிந்து கொள்வதற்கு.
உதாரணத்துக்கு இந்த உடல் எடுத்துக்கிட்டீங்களேன், எனது உடல்னு நம்ம சொல்றோம். இல்ல, இந்த உடலை நான் உருவாக்கலையே. நீங்க உருவாக்குனீங்களா சொல்லுங்க? உங்க அம்மா வயித்துல இந்த உடல் வந்தது இல்லை. நீங்களா உருவாக்குனீங்க, நீங்க உருவாக்குனீங்களா? ரெண்டும் இல்லை. அப்புறம் வளர்ந்தீங்க, நீங்களா வளர்த்தீங்க, தானா வளர்ந்தது. அப்ப இந்த உடல், முதல் உடைமை உடல், அதுவே எனது இல்லை என்றால் இந்த உடை, இந்த மோதிரம் இல்ல, இந்த கண்ணாடி, ஏன்னா இதெல்லாம் உடலுக்கு அணிகலன்கள். உடலே எனதல்ல. அப்ப உடலுடைய அணிகலன்கள் எப்படி என்னுடையதாக இருக்க முடியும்? இது ஏன் புரியும் சொன்னா, எனதுங்கிற பொருள் பற்றி நம்ம எல்லாத்திட்டையும் இருக்கு. இட் இஸ் மை. குடும்பத்துல சண்டை எதுக்கு வருது? சொத்துக்கு மேல உள்ள பற்று தானே. பற்று இருக்கிற வரைக்கும் இந்த மனம் காய் மாதிரி பழுகவே செய்யும், கனியாது. பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். குறள். இந்த பொருள் மீது இருக்கிற பற்று, அதிகாரத்துக்கு மேல இருக்கிற பற்று, ரெண்டு பற்று இருக்கு. நான் எனும் அதிகார பற்று, எனது எனும் பொருள் பற்று. இந்த ரெண்டு பற்றையும் என்று விடுகிறோமோ அந்த நிமிடத்துல நம்ம இறைவனாக மாட்டோம். யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும். வானுக்கும் உயர்ந்தது, வான் என்றால் பிரபஞ்சம். அதுக்கும் உயர்ந்த உலகம் என சிவலோகம் புகும். இவன் சிவமாக மாறும். யாரு? நான் எனும் அதிகார பற்றையும் எனது எனும் பொருள் பற்றையும் விட்டு விட்டார். அது ஒரு செருக்கு, ஒரு அகங்காரம், ஒரு ஈக்கு. எப்படி அறுக்கிறது தான் இப்போ நாம முயற்சி எடுக்கணும். கத்திய போட்டா இருக்கிறது புரிதல். இந்த உடல் எனது அல்ல. இன்னும் புரியணுமானா, நம்ம எனதுன்னு கிளைம் பண்றோம். இது நான் கட்டின வீடு இல்லைன்னு சொல்ல முடியும். என் பேர்ல டாக்குமெண்ட்லாம் இருக்கு. இது வேற மாதிரி எப்படி புரிய வைக்கிறோம்? மகான்கள் புரிய வைக்க, கிருஷ்ணனும் புரிய வைக்கிறான், இயேசுவும் புரிய வைக்கிறான். கிருஷ்ணன் சொல்றான், நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஏன்னா பலன் வரும், வராம போவாங்க. நான் தர வேண்டியது, நீ செய்ய வேண்டியது உன்னுடைய செயல், அதோட விளைவு தர வேண்டியவன் நான். அது எப்படின்னா, அது இன்னும் தெளிவுபடுத்துறாரு இயேசு. உனக்கு விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, அறுவடையில் இல்லைங்கிற இந்த வசனத்தை மறக்காதீங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். ஒரு அற்புதமான இறை வாக்கு. உனக்கு விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, அறுவடையில் இல்லை, பயனில் இல்லை. உனக்கு உரிமை இல்லையா? நீ கிளைம் பண்ணக்கூடாது. நான் தந்தா தருவேன், இல்லைன்னா இல்லை. அது ஏன் சித்தம், இறைவாக்கு. எப்படி புரிஞ்சுக்கிடலாம்? இப்போ 3 மாசமா கடுமையா உழைச்சி வயல்ல விதைச்சது எல்லாம் பண்ணி இப்போ நெல் அப்படியே நெற்கதிர்கள் அறுவடைக்கு தயாரா இருக்கு. இப்போ அறுவடைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்றோம். ஆட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வரக்கூடிய புதன்கிழமை அறுவடை எல்லாம் சரி. இன்னைக்கு திங்கள் இரவு, அடுத்த நாள் செவ்வாய் பகல். இப்போ மழை கொட்டிச்சு பாருங்க. இந்த தென் மாவட்டங்கள்ல, ஏன் சென்னையில கொட்டணும், கொட்டி எல்லா கதிர்களும் கொட்டியே போச்சு. இவன் எதை போய் அறுவடை செய்வான்? 3 மாத உழைப்பு, முதலீடு எல்லாம் செலவு பண்ணிருக்கு. அறுக்க முடிஞ்சதா? அது இறை சித்தம். ஆகவேதான் கிருஷ்ணன் சொன்னார், நீ உன் கடமை செய், பலனை எதிர்பார்க்க. பலன் கிடைக்கான்னு சொல்லலை, எதிர்பார்க்க. ஏன்? அது எனது பாருங்க, அது என்னுடையது சொல்றோம். இல்ல, வயல் என்னுடையது, நிலம் விதை என்னுடையது, உழைப்பு என்னுடையது, முதலீடு என்னுடையது, பலன் கிடைக்கலையே. அப்ப அது எதை போய் எனது சொல்றதுக்கு இல்ல. இது இதுக்கும் பொருந்தும். எதுவும் என் கைவசம் இல்லைன்னு சொல்றமே, அதுக்கும் பொறுத்து பாரு. கையேறு நிலை, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது.
இயற்கையில என்ன நடக்கும், சமுதாயத்துல என்ன நடக்கும், எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், அதனால என்ன நடக்கும் தெரியாது. இந்த ட்ரெயின் எல்லாம் நிறுத்தி போட்டான். அந்த ட்ரெயின்ல போய் எங்கேயோ போக வேண்டி இருக்கு, போக முடியாது. எல்லாம் திட்டம் போடலாம், செயலாகணுமே தெரியாது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன செய்யலாம்? கடமை செய்வோம், நடக்குது நடக்குது. பிராப்தம் என்னுடையது, சித்தம் இறைவனுடையது. இங்கதான் இறைவனை நம்ம வேற பார்க்கணும். அது இறைவன் அல்ல, ஆக்சுவலா அது இறைவன்கிற பெயர் சொல் அல்ல, அந்த இயற்கையினுடைய ரகசியம். இங்கதான் அதை செயல் விளைவுன்னு சொல்றோம். நம்முடைய கர்மா, நம்ம எல்லாத்துக்கும் கர்மா இருக்கு. கர்ம வினை, ஊழ் வினை, கருவைப்பு பதிவு, ஜெனட்டிக் வேல்யூ. இந்த உடலை எடுப்பதற்கு முன்பு இந்த ஆன்மா எத்தனை உடலை எடுத்து கடந்து கடந்து மனித உடல், விலங்கின உடல், பஞ்சபூத உடல், உடல்ல அது தோற்றம் சுத்தவெளி தொட்டு என்னைக்கு இந்த ஆன்மா பயணித்ததோ அதுல இருந்து இன்று வரைக்கும், இந்த உடல் வரைக்கும் இந்த ஆன்மா என்னென்ன செயல் புரிந்து என்னென்ன அனுபவங்களை பதிவாக கொண்டு இப்ப இந்த உடல்ல அது கரு அமைப்பு பதிவா ஊழ் வினையா இருக்குல்ல, அத கர்மான்னு ஒரே வார்த்தை. அந்த கர்மா தான் எழுச்சி பெற்று சில விஷயங்களை செய்ய வைக்கிறது, நம்ம செய்ய வைக்கிறது. ஆனா விளைவு அது கொடுக்க முடியும், செய்ய வைக்கிறது. செயலுக்கேற்ற விளைவு, அது இயற்கையினுடைய அடிப்படை. என்ன பண்ணலாம் சொல்ல, எதுவும் எனக்கு நீ எல்லாத்தையும் மனசுல அதுக்கு வேண்டிய இந்த மோதிரத்தை கட்டையை கட்டிட்டு போகணும், கோமணத்தை கட்டிட்டு போகணுங்கிறதா ஒரு புரிதல். எல்லாம் முதலால சொல்லிட்டேன், புரிதலே ஞானம். புரிஞ்சுக்கிடுங்க, இது எனது. ஆகவே ஏதாவது ஒண்ணு நீங்க இழக்குறீங்கன்னு வச்சுக்கோ, உங்க மனசு சங்கடப்படாது. ஏன்னா முதல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, நத்திங் இஸ் ஃபைன் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அதுல ஸ்டேபிளா இருக்கிறீங்க, உறுதியா இருக்கிறீங்க. அப்ப ஏதோ ஒரு இழப்பு, ஒரு திருட்டு, ஒரு மரணம், பேரிழப்பு, அப்போ அந்த இடத்துல துக்கம் நம்மளை பாதிக்காது, சங்கடம் வரும், பாதிக்காது. சரி, இது எனது இல்லை, எதுவுமே எனது இல்லை, இப்போ உறுதி ஆயிடுச்சு இது எனது இல்லை. அதாவது குர்ஆன்ல எழுதிட்டு ஒரு வசனம், நீ உண்ணும் அரிசியில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கும். எவ்வளவு ஆழமான வசனம் பாருங்க, திருக்குர்ஆன்ல நபிகள் எழுதுற, நீ உண்ணும் அரிசியில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. எல்லாம் சமைச்சு எடுத்து ரெடியா வச்சிருக்கிறோம், மதியம் 1 மணிக்கு சாப்பிடணும். போனா அது நாயோ ஏதோ புரட்டி சாப்பிட்டு போயிடுச்சு, அது நம்ம பேர் எழுதலன்னு அர்த்தம். அவ எதெல்லாம் இந்த ஊனோடும் உயிரோடும் இரண்டரை கலக்குதோ அது மட்டுமே எனது. நான் எடுக்கிற மூச்சு, அதுல ஆக்சிஜனை வச்சுக்கிறோம், அந்த ஆக்சிஜன் எனது ஆக்சிஜன். கார்பன் டை விடுறோம், சாப்பிடுறேன், ஊனா மாறுது, உடலா மாறுது, அதுதான் என்னுடைய. இந்த ஆன்மாவோடு எது இரண்டரை கலக்குதோ அது மட்டுமே இது. நான் ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா போவோம். குருஷேத்திர போர்க்களம், அங்கு 2 பக்கமும் அர்ஜுனனுடைய படையும் துரியோதன படையும் போரிடத்துக்கு காத்துட்டு இருக்கு, கிட்ட சங்கு ஊதல. அப்பதான் அர்ஜுனன் வரா, கிருஷ்ண சாரதி தேர் ஓட்டிக்கிட்டே வரா. அப்போ அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா இன்றைக்கு யாரெல்லாம் போருக்கு வந்திருக்காங்க எனக்கு பார்க்கணும், ஆகவே என்னோட ரதத்தை முன்னாடி கொண்டு நிறுத்துங்கிறான். சரின்னு கிருஷ்ணன் கொண்டு நிறுத்தான். அர்ஜுனன் இப்படி பாக்குறான், யார் தனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்த குரு, மாமா, சகோதரர்கள் எல்லாம் பங்காளி கூட்டம் பாக்குறான். ட்ரம்பிளிங், அவன் மைண்ட் ஷேக் ஆகுது. இவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள், ரத்த பந்தம், குரு, இவர்களையெல்லாம் நான் கொல்லணுமா போர்ல?
மனசுல குழப்பம், வில்லை அம்பையும் கீழே போட்டுருக்கான். அப்ப கிருஷ்ணன் கேட்கிறா, அர்ஜுனா, நீ போர் செய்யதானே வீட்டுல இருந்து கிளம்பி வந்த இடத்துல உனக்கு என்ன குழப்பம்? வாட் ஹேப்பன் டு யூ கேட்கிறான். வாட் ஹேப்பன் டு யூ, உனக்கு என்ன ஆச்சு? அர்ஜுனா சொல்றான், கிருஷ்ணா, இவர்களெல்லாம் கொன்று இந்த நாட்டை ஆண்டு என்ன பயன்? இவரெல்லாம் யாரு? என்னுடையவர்கள், என்னுடைய குரு. அந்த எனது வருது பாருங்க, எனது குரு, எனது சகோதரர்கள். இந்த எனதுகளை அழித்து நான் வார்த்தை பாருங்க, இந்த எனதுகளை அழித்து இந்த நாட்டை ஆண்டு என்ன பையன் கேட்கிறேன். அங்க நானும் எனது ரோல் பிளே பண்ணுவேன். அப்பதான் கிருஷ்ணனுக்கு ஓஹோ, இந்த எனதுங்கிற பற்று இவனை தன் கடமை செய்ய விடாம தடுக்கிறது. நல்லா கவனிக்கணும். சில மனிதர்கள் தன் கடமையை நேர்த்தியா ஒழுக்கமா செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த பற்றுனால. நம்ம வீட்லயுமே நம்ம குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தினால தப்பு செய்யணுமா? துரியோதனோட அப்பா துரியோதனோட மகனு மேல இருந்த பாசத்தினால தவறு செய்தான். அவன் தானே சப்போர்ட் பண்றான், மகனுக்கு கொடுக்காதேங்கிறான். பாசம், பற்று. இன்றைக்கு அர்ஜுனனுக்கு ஒரு பற்று இருக்கு, எனது உறவினர்கள் இருக்குல்ல. இப்ப கிருஷ்ணனுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? கிருஷ்ணனுக்கு இப்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவன் போர் செய்ய மறுத்தா தர்மத்தை நிலைநாட்ட முடியாது. சோ கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி அர்ஜுனன்கிட்ட சண்டை போட சொல்றது? அவன் என்ன சொல்றான்? அவர்கள்லாம் என்னுடையவர்கள் வேற சொல்றான். அப்ப இவனுக்கு எப்படியாவது இவர்கள் உன்னுடையவர்கள் அல்லன்னு நான் நிரூபிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இப்ப என்ன சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு? அர்ஜுனா, இவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல. எப்படி சொல்லி கொடுக்குறான்? அதான் ஞான உபதேசம். பாருங்க, கீதையில உச்ச ஞான உபதேசம் எது தெரியுமா? எதுவும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறான். பல ஸ்லோகங்கள் வருது. ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி கிட்டத்தட்ட அவனை புரிய வச்சுட்டான். புரிய வச்ச உடனே அது கன்க்ளூட் பண்றான் கிருஷ்ணன் அர்ஜுனன். எப்படி தெரியும்? ஆகவே அர்ஜுனா, வார்த்தை கவனிக்க. ஆகவேன்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய சொல்லிட்டேன். சோ ஹேன்ஸ், ஆகவே அர்ஜுனா, இந்த நான் இருக்கிறதே அது வெறும் உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல. இந்த நான் இருக்குதே அது உடல் இயக்கமோ மன இயக்கமோ அதுக்கு உட்பட்டதல்ல. அது ஆத்மானந்த சொரூபம். அது ஆத்மா மட்டும் இல்ல, ஆனந்த சொரூபம், எல்லையற்றது. அதை, அந்த ஆத்மானந்த சொரூபத்தை உன்னுடைய அம்பு தீண்டாது, உன் நெருப்பு சுடாது, உன் நீர் நனைவிக்காது. தட் இஸ் அன்டச்சபிள் சோல். துரியோதனுடைய ஆன்மாவை யாரும் தீண்ட முடியாது. உன்னுடைய அம்போ நெருப்போ நீரோ தீட்ட முடியாது. அவனுடைய ஆன்மா இல்லை, ஆன்மாவை யாரும் தீண்ட முடியாது. இந்த ஞான புருஷன் கொடுக்கிறான். நீ அந்த உடலை அழிக்கலாம். அது நீ அழிக்காவிட்டாலும் ஒரு நாள் தானாக அழியக்கூடியது. அது ஆன்மால் அழியாது. உபதேசம், ஞான உபதேசம். இந்த உடல் அழியும், ஆன்மா அழியாது. நான் உடலா ஆன்மாவா? ஆன்மா. அப்ப அர்ஜுனன் ஆன்மாவா உடலா? ஆன்மா. அந்த ஆன்மாவை உன்னால கொலை செய்ய முடியாது. நீ உடலை தானே மாய்த்து விடுங்கிறான். இந்த நான் இருக்குதே ஆகவே அர்ஜுனா, இது உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல. இது ஆத்மானந்த சொரூபம். உன் அம்பு அத டச் பண்ண தீண்டாது. உன் நெருப்பு அதை சுற்றாது. உன் தண்ணி நனவிக்க. தட் இஸ் அன்டச்சபிள் சோல். அது உனது அல்ல. புரிய வச்சுட்டு இப்ப நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்? சிம்பிளா ஒரு தடவை ஒரு இடத்துல பேசுனதான் அடிக்கடி சொல்லிட்டே. ஒரு தாய் என் முன்னாடி இருக்கிறான், கன்னியாகுமரி பேச்சு. அம்மா, உங்களுக்கு பசங்க இருக்காங்க? இருக்கிறாங்க. அது உங்க பசங்க தான்? ஆமா, நான் 10 மாசம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறேன்.
என் குழந்தை. உண்மைதானே? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இல்லம்மா உன் பையன் இல்லை, அவன் உன் பையன் இல்லை. நீயும் புரியணும். சார் நான் பெத்தது, ஆமா நீ சுமந்தது எல்லாம் உண்மை. ஆனா அந்த உயிர், நீ எதை சுமந்த? கரு. அந்த கரு எப்படி உருவாச்சு? ஒரு உயிர் உள்ள வருது. எங்க இருந்து? உன் கணவனிடம் இருந்து. உன் கணவனிடம் இருந்து வந்த உயிரானு உன் கர்ப்பத்தை அடைந்து, அது தானா உருவாகுது, நீ உருவாக்கல. ஒரு தாயை பார்த்து சொல்றேன், நீ உருவாக்கல. எப்படி உண்ட உணவை நீ ஜீர்ணிக்கலையோ, செரிமானம் செய்யல, தானா ஆகுது. இயல்பூக்கம் அது. உன் கணவனிடமிருந்து வந்த ஒரு உயிரான உன்னுடைய கர்ப்பத்தை அடைந்து உடலாக மாறுதே, அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணும் நீ செய்யல. ரெண்டாவது, எங்க இருந்து வருது? உன் கணவன் இருந்து. சரி, உன் கணவனுக்கு எங்க இருந்து வந்தது? அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா. சோ எங்கேயோ இருந்து பயணித்து கொண்டே வருகிற ஒரு ஆத்மா இப்போ உன் கணவன் மூலமா உன் கர்ப்பத்தை அடைந்து வெளியில வருது. அப்போ நீ யாரு? ஒரு வழி போக்கனுக்கு நீ வழி, வழிபோக்கனுக்கு வழி நீ. அவன் ஒரு வழிபோக்கே, ஸ்ட்ரேஞ்சர். இஸ் நாட் யுவர் சன், இஸ் யுவர் ஸ்ட்ரேஞ்சர். எ ஸ்ட்ரேஞ்சர், ஒரு போக்க, வழிபோக்க. எந்த வழியா போறான்? உன் கர்ப்பங்கிற வழியா உள்ள போனான், இப்ப வெளியில வந்துட்டு போயிட்டான். இவன் எப்படி ஓ மகன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க, சிந்திங்க, சிந்திக்கணும். அதுக்கு வேண்டிய பையனெல்லாம் விரட்ட சொல்லல, அவன் மேல அன்பெல்லாம் வேண்டாம் சொல்லல. பட் புரியணும், ஆமா இந்த ஆன்மா எங்கேயோ வந்து வந்து கடந்து கடந்து இப்ப எனக்குள்ள போய் கொஞ்சம் ஒரு 10 மாசம் இருந்து உருவாகி பழகிட்டு போயிடுச்சு. அது வழி போக்கர். இஸ் நாட் மை சன், இஸ் எ ஸ்ட்ரேஞ்சர். இத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மகனே உங்க மகன் இல்லைன்னா, இந்த உடலே எனது உடல் இல்லைன்னா, எதுதான் எனது? நத்திங் இஸ் மைண்ட். இந்த ஒண்ணு போதும். இத திருப்பி திருப்பி எங்க வீட்டுல தனியா உட்காந்து கடந்த கால வாழ்க்கையில எனது 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 என்று சொன்னதெல்லாம் என்ன ஆயிற்று? 10 மாதம் குழந்தையா இருந்த போது நெஞ்சோடு அணைத்து அந்த பொம்மையை வச்சுட்டு தூங்கும் போது, நல்லா தூங்கிட்டே நினைச்சு உங்க அம்மா அந்த பொம்மையை எடுக்க போகுது, அந்த குழந்தை ஓன்னு கத்துது. ஏன்னா அதனுடைய உணர்வு பூரா அந்த பொம்மையில இருக்கு. அதான் அதனுடைய உலகம். அதுக்கு அது பொம்மை இல்லை, உலகம். அதே குழந்தை வளர்ந்துருச்சு, 3 வயசு 4 வயசு. இப்ப அந்த பொம்மையை எடுக்குமா? இல்லை. அது பேட்டரியில ஓடுற கார் தான் உலகம். இன்னும் வளர்ந்துச்சு, 3 வீலர் சைக்கிள் உலகம். ஒன்றுமே ஒன்றா போகுது. எதெல்லாம் எனது உலகம் எனது உலகம் சொல்லிச்சோ அதெல்லாம் தொடரதே இல்லை. பொம்மை, கனவு. இப்ப பையனுக்கு 25 வயசு, ஒரு பெண், அவனுக்கு உலகம், இல்லறம் உலகம். கொஞ்சம் வயசாச்சு, இப்ப அந்த பெண்ணை அவனால திரும்பி பார்க்கக்கூடிய சக்தி கூட அப்படி இல்லை. உலகம் மாறும். கடந்த காலத்தில் எதெல்லாம் உலகம் என்று பாவித்தோமோ அதெல்லாம் இன்று அப்படி உலகமே இல்லை. வேண்டாம்கிட்ட வேண்டாம். அப்ப இன்றைக்கு எதை உலகம் என்று நாம எனது எனது உலகம் என்று பாவிக்கிறோம், அது நாளைக்கு இல்லைன்னு ஆகுது. So nothing is permanent. நம்ம எங்க வாங்கி நிக்கிறோம் பாரு. இது என்று என்னோடு இருப்பது எனது. ஒரு குண்டூசியை கூட கொண்டுட்டு போக முடியாது. வாழும் போது அனுபவிச்சோமோ இன்ப துன்பம், அதான் நம்ம தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாய் வந்தே அவ் ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. என்னுடைய மூலதனம் என்ன? இந்த வாழ்வுக்கு கர்மா. மாற்ற முடியுமா? அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய, அது இன்னொரு நாள் பேசுவோம். கர்மா பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். இன்னைக்கு என்ன? ஆகவே நான் சொன்னது பத்தாது. நீங்க தனியா உட்கார்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக, ஆமா இது எனதல்ல, ஆமா இது எனதல்ல, என் மனைவி என் மனைவி அல்ல அப்படின்னா கோச்சுக்காது. அப்ப யாருக்கு மனைவி சார் அப்படின்னு கோவப்படாது.
நீங்க கண்டுபிடிக்கணும், என் மனைவி என்னோடு இணைந்து வாழ வந்த ஒரு தோழி. ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணுக்கு ஒரு ஆண் வேணும். சமுதாயம் 2 பேரும் இணைச்சு வச்சு, அவ்வளவுதான். என் தேவையை பூர்த்தி செய்ய, அவ்வளவுதான். அஸ் பர் லா, சட்டப்படி போய் ரெஜிஸ்டர் பண்ணும் திருமணத்தை. சட்டம் சொல்லுது நீயும் 2 பேரும் கணவன் மனைவி. உண்மையிலே கணவன் மனைவி இல்லை, சட்டப்படி. சட்டம் ரத்தான, விவாகம் ரத்தான, கணவன் மனைவி இல்லை, அந்த உரிமை இழந்துடுறானே. அப்ப இந்த உரிமை கூட இயற்கை தரல. கணவன் மனைவிங்கிற உரிமை இருக்கு, அந்த உறவுக்கு கடவுள் தரல, இயற்கை தரல. மனு நீதி மனுஷன் வச்சிருக்க சட்டம் கொடுத்து. அதனாலதான் அவன் சொல்லுவான், ஃபாதர் இல்லா. சட்டப்படி இவர் எங்க அப்பா, உண்மையான அப்பா இல்ல. ஃபாதர் இல்லா, மதர் இல்லா, சிஸ்டர் இல்லா, பிரதர் இல்லா, வைஃப் இல்லா. எப்படி எடுத்துக்கலாமா? மதியம் சாப்பிட போறீங்க, வீட்டுக்காரம்மா சாப்பாடு போடுவார், மனசுக்குள்ள இவள் என் மனைவி. அதுக்கு அர்த்தம், எனக்கு இவள் மனைவி என்கிற உரிமையோ அதிகாரமோ கிடையாது. அன்பு செலுத்த மட்டும்தான் சட்டம் எனக்கு இடம் கொடுத்திருக்கு, அதிகாரம் செலுத்த இல்லை. என் மனைவி என்று அதிகாரம் செலுத்தக்கூடிய உரிமை எனக்கு கொடுக்கப்படவில்லை. இவள் என் மனைவி என்று உரிமை பாராட்டுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இது ஒரு ஞான உபதேசங்க. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இப்படி பல விஷயத்துல அவனுடைய லாங்குவேஜ்ல, எனக்கு தெரியாது என்ன லாங்குவேஜ்ல எப்படி சொல்றாங்க, நான் கீதையெல்லாம் படிக்கல. ஆனா ராதாகிருஷ்ணனுடைய கீதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், எனக்கு உங்க கீதை உங்கள்கிட்ட இருக்கு, என் கீதை எனக்கு, என்னுடைய கீதையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு என் மனைவி மீது, என் மனைவி சொல்றேன், அன்பு செலுத்த மட்டுமே, அனுபவிக்க மட்டுமே உரிமை உண்டு. உரிமை பாராட்டுவதற்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் செலுத்த உரிமை இல்லை என்கிற மகா வாக்கியத்தை, இது பேர் மகா வாக்கியம், மனதில் பதிய வைத்து இன்னையிலிருந்து உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்த வந்ததுதான் அந்த வாக்கியத்தை. உடல் தேவை, உடலுக்கு தேவை இருக்கு, ஆண் பெண் இருக்கு. இன்னும் இணைந்து வாழ்கிற போது வீட்டுல பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, பெண்ணும் செய்ய வேண்டியிருக்கு, ஆணும் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு மனுஷன் தானா வாழ முடியாது, தனித்து வாழ்றது கடினம். ஆகவே துணை, அது பேரு துணை, ஃப்ரெண்ட், தோழமை, அவ்வளவுதான். அப்ப இன்னையில இருந்து ஏதோ எனது, இதை நல்லா புரிந்து தெளிவான போறாரு, தெளிவுல உறுதியா இருக்கும். ஸ்டெபிலிட்டி இன் யுவர் கிளாரிட்டி. அப்படி இருந்தால் நாளைக்கு ஏதோ ஒரு இழப்பு, பொருள் இழப்போ உயிர் இழப்போ, அந்த இழப்பை இது ஏற்றுக்கொள்ளும். கீதனுடைய சாரம் என்ன, நான் சொன்னது கூட கீதனுடைய சாரம். ஏன் அழுகிற, நீ எதை இழந்தாய், நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எது உன்னுடையது? நேற்று அவனுடையது, இன்று என்னுடையதுங்க, நாளை மற்றொருடையது, இது நீதி. நத்திங் இஸ் யுவர்ஸ், யூ ஹவ் நோ ரைட் டு கிளைம். ஏன் அழறினே? அழுவதுக்கு ஒண்ணும் இல்லை, நீ எதையும் இழக்கல, கொண்டு வந்தாலும் இழப்பதற்கு. அம்மனமாதான பிறந்த நீ, வந்த இடத்துல நீ மகிழ்ச்சியா வாழ்ந்ததுக்காக நானாகிய இறைவன், இயற்கை உனக்கு எல்லாம் கொடுத்திருக்கு. யூ என்ஜாய், யூ ஹேவ் த ரைட் டு என்ஜாய், பட் நோ ரைட் டு கிளைம். அனுபவிப்பதற்கு நான் உனக்கு உரிமை கொடுக்கிறேன். நீ நிக்கிற நிலம் ஒரு அடியா, அந்த ஒரு அடி நிலம் உன்னுடைய. படுக்கிறியா 6 அடியா, 6 அடி நிலம் உன்னுடைய. அனுபவிப்பதற்கு உனக்கு நான் உரிமை கொடுக்கிறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறேன். பட் nothing is yours. Things are sub to God. இறைவன் தோண்டி சொல்றான், ராதாகிருஷ்ணா உனக்கு வேண்டியதெல்லாம் வீடு கொடுத்திருக்கேன், மனைவி தந்திருக்கேன், தொழில் தந்திருக்கேன்,
நல்ல நண்பர்கள் கூட்டம் உனக்கு வந்திருக்கு. பாரு, உனக்கு நிறைய நண்பர்களை கொடுத்திருக்க. என்ஜாய், என்ஜாய். பட் ரிமெம்பர், யூ ஹவ் நோ ரைட் டு கிளைம் திஸ் இஸ் மைன். இது எனதுன்னு சொல்றதுக்கு மட்டும் இல்லை, மறந்துடாத. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டே அனுபவி. இன்னைக்கு உன் பேச்ச கேட்கறாங்க, நாளைக்கு வேற ஒருத்தன் உன்னோட அழகா பேசிட்டு ஒன்னு விட்டு போயிடுவாங்க. சங்கடப்படாத. வேத திருவசை நோக்கி எத்தனை பேர் வந்தாங்க எனக்கு தெரியும். பாதி பேர் காணோம். எங்க போயிட்டாங்க? ஈஷாக்கு போயிட்டாங்க. ஐயோ போயிட்டாங்க. அப்புறம் அங்க போனா அங்க காணோம், நிமிஷத்துக்கு போயிட்டாங்க. எதுவும் நிரந்தரம் அல்ல, எதுவும் உணர்ந்தல்ல. நண்பர்களே, நண்பர்களே, இந்த பெரிய ஞானோபதேசம் அங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்தான். இங்க என்னுடைய பிள்ளைகள் இந்த ராதாகிருஷ்ணன் கொடுக்கிறான், வாங்கி கொடுக்கிறான். இது எனது அறிவுன்னு சொல்ல மாட்டேன், இறை அறிவு, குரு அறிவு. இந்த ஜடத்தின் மூலமாக அந்த அறிவு உபதேசங்களாக உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளவுதான். ஆக சுருக்கமா இன்றைய 3 ஸ்லோகத்துல ஒன்றை மட்டும் அழுத்தமா சொல்லியிருக்கேன். எதுவும் எனது இல்லை, அந்த பற்று போமானா பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும். Then no more birds. எப்போ அந்த பற்று போயிடுச்சோ அப்புறம் பிறப்பு இல்லைன்னு சொல்ல காரணம், மரணம் இல்லை. எனக்கு மரணம் கிடையாது, நான் என்றும் இருப்பவர். I am the eternal supreme being. எப்போ பற்று அற்ற கண்ணே பிறப்பறுக்கும், மற்ற நிலையாமை காணப்படும். மற்ற விடலைன்னு வைங்களேன், நிலையாமைன்னா என்ன? பிறப்பீங்க, இறப்பீங்க, துக்கம் சுகம் எல்லாம் மாறி மாறி என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு 15 நிமிடம் இந்த எதுவும் எனதில்லைங்கிற புரிதல்ல ஏதாவது குழப்பம் இருந்தா, தெளிவு இல்லைன்னா கேட்கலாம்.